இதான் ஓப்போவோட Reno 10 5G. இதுல என்ன இருக்கு பாப்போமா? பாக்ஸ்ல முன்னாடி மாடல் நேம் போட்டிருக்காங்க, பின்னாடி எத்தனை 5G பேண்ட்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க, கீழே ஷேர் வேல்யூ போட்டிருக்காங்க. ஹெட்டுக்கு 0.99 இருக்கு, பாடிக்கு 0.67 இருக்கு. பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போமா? ஓபன் பண்ணா உள்ள ஓப்போன் போட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின்னுக்காக ஒரு தனி கார்டு கொடுத்துருக்காங்க. கடைசியா ஒரு நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸ். இந்த பாக்ஸ்க்குள்ளேயே ஃபோன் ஹோல் சீல் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா யூவி க்ளூ இருக்கக்கூடிய டெம்பர்டு கிளாஸ் நீங்க ஒட்ட போறீங்க அப்படின்னா அப்போ அந்த போன்ல இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே நீங்க இதை யூஸ் பண்ணி சீல் பண்ணிடணும். அந்த யூவி க்ளூவால உங்களுடைய போன் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அது வாரண்டியில கவர் ஆகாது அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா அத்தாரைஸ்டு ஸ்டோர் மட்டும் பண்ணுங்க. அடுத்து ஓப்போவோட Reno 10 5G டிசைன் எப்படி இருக்கு? இது போக ஒரு 67 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு, ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு. டிசைன் ஸ்டன்னிங் அண்ட் ட்ரெண்ட் செட்டிங் டிசைன் அப்படின்னு ஓப்போ சொல்றாங்க. அல்ட்ரா ஸ்லிம் பாடி வித் 3D டுயல் கர்வ்டு டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்வ் 56 டிகிரி இருக்கு. இதோட வெயிட் 185 கிராம் இருக்கு. திக்னஸ் 7.9 mm இருக்கு. கையில பிடிக்கும் போதும் ஓரளவு வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. இன் ஹேண்ட் ஃபீலும் நல்லா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜும் நல்லா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது ஐஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர். இதுல இன்னொரு கலர் வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கு, சில்வர் கிரே. இங்க ரியர்ல மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஃபிங்கர் கேப்சர் ஆகிறது இந்த மாதிரியான தொல்லைகள் இந்த மொபைல்ல கிடையாது. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.7 இன்ச்ல 3D curved AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் 120 Hz refresh ரேட்டோட. இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா இங்க Gorilla Glass ப்ரொடக்ஷன் கிடையாது. பட் AGC Dragon Trail Star 2 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கிளாஸோட ப்ரொடக்ஷன் வந்து Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட எக்ஸ்ட்ராவா ஒரு 20% ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது ரெண்டையுமே நம்ம செக் பண்ணல. அதனால பிராண்ட் சொல்றத தான் இங்க மென்ஷன் பண்றோம். இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93% வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இங்க பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சுத்தி ஒரு சின்ன பிளாக் கலர் லைன் மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கு பெசல்ஸ் கம்மியா ஒரு ஸ்மூத்தான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேயோட பீக் பிரைட்னஸ் 950 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருந்திருக்கலாம். இருந்தாலுமே சன்லைட் இதெல்லாம் ஓரளவு பிரைட்டாவே இருக்குது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த கலர்ஸ் நல்லா இருக்கு, டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஓகேவா இருக்கு. இங்க கேமராவோட டிசைனுக்கு வந்தா அந்த டாப்ல இருக்க அதுக்குள்ள பிரைமரி சென்சார் கொடுத்திருக்காங்க. இது சிடி பேட்டர்ன் மெட்டல்ல பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அது கீழேயே எல்இடி ஃபிளாஷும் கொடுத்துறாங்க. இங்க பாட்டம்ல வந்தா இது பிளாக் கிளாஸ் மெட்டீரியல்ல பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இதுக்குள்ள ரெண்டு கேமரா இருக்கு. ஓவரால் அந்த கேமராவோட டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த கேமராவோட பம்ப் அப்படின்னு பார்த்தா இந்த டைம் கொஞ்சம் பெருசாவே கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா கேஸ் போடாம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்படி கீழே வைக்கும் போது டைரக்டா கேமரா அடி வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால ஒண்ணு இவங்க கொடுத்திருக்க அந்த டிபியூ கேஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு பம்ப் கொடுத்து அதை சேவ் பண்ணிருக்காங்க. அதை போட்டு யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வேற ஏதாவது கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் கேமராவுக்கு சேஃப்டி. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இங்க செகண்டரி சென்சாரா 32 மெகாபிக்சல்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹையஸ்ட் ரெசல்யூஷன்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு அதை மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கேமரா அப்படின்னு பார்த்தா 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. 112 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூல கொடுக்குறாங்க. நல்ல வேளை இந்த 2 மெகாபிக்சல் அப்படின்னு எதையுமே தூக்கிட்டு வரல. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதே நேரம் அந்த டெலிஃபோட்டோ லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம போர்ட்ரைட் ஷாட்ஸ் எடுக்கும்போது எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம் நேச்சுரலா எடுத்து தருது. ஒரு சில டைம் நீங்க டைரக்டான சன்லைட்ல எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு பனிமூட்டமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அப்படிங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா அவுட்டோர்ல நீங்க டைரக்ட் சன்லைட்ல எடுத்தா கூட கொஞ்சம் ஒரு அந்த மிஸ்ட் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஃபீல் தான் வருது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட்லமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் நல்லா இருந்தாலுமே கலர்ஸ் நேச்சுரலா இருந்தாலுமே அந்த ஷார்ப்னஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல, டீடைல்மே அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இன்னும் இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட் இல்ல லோ லைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸியா தான் இருக்கு. ரியர் கேமராவும் சரி செல்ஃபி கேமராவும் சரி மொத்தத்துல அவுட்டோர்ல நேச்சுரல் கலர்ஸ் எடுத்து தரதுல மட்டும் தான் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இதுல ஹைலைட்டான விஷயம்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் அது போக 2x ஆப்டிகல் ஜூம்லயும் நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அது நல்லாவே இருக்கு. அப்படியே இங்க வீடியோஸ் வந்தாலுமே இங்க டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கறனால பேக்ரவுண்ட நம்ம blur பண்ணி சூப்பரா வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுவுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்கு. அது போக அந்த அப்பர்ச்சரை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். f1.4ல இருந்து f16 வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பர்ச்சர் தேவையோ, அதாவது எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் blur ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோவும் எடுத்துக்க முடியும், வீடியோவும் எடுத்துக்க முடியும். செல்ஃபி ரியர் ரெண்டுலயுமே எடுத்துக்க முடியுது. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அப்படியே செல்ஃபிக்கு வந்தா மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோட சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.
இதோட சாஃப்ட்வேருக்கு வந்து இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க, கலர் OS 13 ஓட. அது போக எப்பயும் கொடுக்குற மாதிரி நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. முக்கியமா உங்களோட ஆப் ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மறக்காம ஆஃப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அது போக ஓப்போல தேவையில்லாத ஆட்ஸ் அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் ஆஃப் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அதை பத்தி ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதை ஒரு ஷார்ட் வீடியோவா பண்ணி அப்லோட் பண்றேன். இது போக இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேயும் கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய விஷயங்களை வந்து ரியல் டைம்ல நீங்க ட்ராக்கிங் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டைமும் மொபைல் எடுத்து அன்லாக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முக்கியமா நீங்க Spotify மியூசிக் கண்ட்ரோல இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது போக நீங்க Swiggy, Zomato இந்த மாதிரியான இதெல்லாம் அதிகமா ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னா அதோட லைவ் ட்ராக்கிங்கை நீங்க இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்க முடியும். மொபைல் ஒவ்வொரு டைமும் அன்லாக் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது போக இதுல மல்டி ஸ்கிரீன் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அதன் மூலமா நீங்க PC, டேப்லெட் இந்த மாதிரியான விஷயங்களை கனெக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கிளிப்போர்ட், நோட்டிஃபிகேஷன் இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்ல ஃபைல் ஷேர் பண்றீங்க, இல்ல ஸ்கிரீன் காஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களும் மல்டி டிவைஸ்ல பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் இங்க ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க, மேல ஒரு டாப்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம், ஒரு மெமரி கார்டு இல்லனா டுயல் சிம் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல், 5G ரெடி மொபைல். இந்தியால 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அது பக்கத்துல மைக் வருது, டைப் C சார்ஜிங் போர்ட் வருது, அது கீழ ஒரு ஸ்பீக்கர் வருது, டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த லவுட்னஸ் பத்தல அப்படினாலுமே நீங்க 200% வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா நம்ம பட்டனை பிரஸ் பண்ணும்போது 200% அப்படின்னு காமிச்சு ஒரு ரெட் கலர்ல காமிக்குது. சவுண்ட் வந்து கொஞ்சம் ஓவர் லவுடா இருக்குது. நல்லா லவுடா கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இது போக ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கு, Wi-Fi 6 இருக்கு. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பட் மொபைல்ல பிடிக்கும்போது 5000 mAh இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஏற்கனவே பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் பார்த்துட்டோம். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 47 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு பிராண்ட் சொல்றாங்க. அதை எக்ஸாக்ட்டா நம்ம செக் பண்ணல. இங்க பேட்டரியோட லைஃப்க்கு வந்தா 1600 சார்ஜிங் சைக்கிள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் பேட்டரியோட வாரண்டி அப்படின்னு பார்த்தா அந்த 4 வருஷத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 4 வருஷம் வரும்னா 4 வருஷம் வாரண்டியும் கொடுக்கணும்ல. அதான சரியான விஷயம். பட் அதை எந்த பிராண்டுமே பண்றது இல்ல. அதனால ஓப்போ மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பேட்டரிக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் யூஸ் பண்றதுனால பேட்டரி ஹீட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும். இதுக்கு TUV ரகன் லைட் சேஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம சேஃபா ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து பிராண்ட் கிளைம் பண்றாங்க. கடைசியா பெர்ஃபார்மன்ஸ். இந்த மொபைல்ல MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை ரீநேம் பண்ண ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே மீடியம் கிராபிக்ஸ்ல ஓரளவு நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நாம செக் பண்ண வரைக்கும் இந்த மொபைல்ல 4,60,000 வருது. இது ஒரு 2.6 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு 6nm ப்ராசஸர். பொதுவா ஓப்போ மொபைல் வந்து அவங்களுடைய பிரைஸுக்கு ஏத்த ப்ராசஸர் வந்து எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஒரு மிட் ரேஞ்ச் செக்மென்ட்ல ஒரு மீடியம் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படினா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அது போக இதுல விர்ச்சுவல் RAM இருக்கு. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி விர்ச்சுவல் RAM 4GB 6GB 8GB அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இல்ல தேவையில்லை அப்படினாலுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். விர்ச்சுவல் RAMல எந்த பயனும் இல்ல. நல்ல மொபைலோட RAM 8GB மட்டும் தான். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இந்த மொபைலோட எக்ஸாக்ட் பிரைஸ் எனக்கு தெரியாது. அதனால இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா எப்படி பார்த்தாலுமே 30,000 ரூபாய்க்கு மேல தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா மொபைல் லான்ச் ஆயிருக்கும், பிரைஸ் ரிவீல் ஆயிருக்கும். அப்படி ரிவீல் ஆயிருந்தது அப்படின்னா பின் கமெண்ட்ல அப்டேட் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.